இறைவனின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி புனித மாற்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 17 27 முடிய. இறைவார்த்தையின்படி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் கட்டளைகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. செல்வந்தரான இளைஞர் இயேசுவிடம் வந்து நிலைவாழ்வை குறித்து கேட்ட நிகழ்வை விவரிக்கிறது. பொருள்சார் செல்வத்தின் ஆபத்தையும் கடவுளின் அருளை இழக்கும் ஆபத்தையும் நம்மிடமிருந்து அகற்ற அழைப்பு விடுக்கிறார். இயேசு இளைஞனை நோக்கி தம்மை முழுமையாக பின்பற்றுமாறும் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க அழைப்பு விடுக்கின்றார். கடவுளின் அரசில் செல்வந்தர்கள் நுழைவது கடினம் என்றாலும் மனிதனால் கூடாதது இறைவனால் கூடும் என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. அன்பின் பார்வை மற்றும் சீடத்துவ அழைப்பு. இயேசுவின் இந்த அழைப்பு அந்த இளைஞனை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அவருடைய ஆன்மீக வாழ்வை முழுமைக்கு கொண்டு செல்வதற்கான அழைப்பாகும். செல்வம் ஒரு தடையல்ல, மனநிலைதான் தடை. செல்வம் வைத்திருப்பது பாவம் அல்ல, ஆனால் அந்த செல்வத்தின் மீது வைக்கும் அதீத பற்றுதான் கடவுளை அடைவதை தடுக்கிறது. செல்வத்தை கடவுளுக்கு மேலாக மதிக்கும்போது நிலைவாழ்வை அடைவது இயலாத காரியமாகும். நிலைவாழ்வை அடைய செல்வத்தை விட கடவுளிடம் முழுமையாக சரணடைவதே முக்கியம் என்பதை விளக்குகிறது. ஒருவர் தம்மிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்து இயேசுவை பின்பற்றுவதே உண்மையான சீடத்துவத்தின் வழி என்பதை ஆழமாக நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவின் இந்த அழைப்பு அந்த இளைஞனை வெறுமையாக்குவதற்காக அல்ல, மாறாக நிலையற்ற செல்வத்திற்கு பதிலாக தம்மிடம் உள்ள எந்த பொருளையும் பற்றி கொள்ளாமல் கடவுளின் நிலையான அன்பை அவர் இதயத்தில் நிரப்புவதற்காகவே. கடவுளுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டு அதன்படி வாழ்பவரே உண்மையான மனிதர் என்பதையும் இயேசுவால் உருவாக்கப்பட்ட திரு அவை மற்றும் திருத்தூதர்களின் வழிகாட்டுதலின்படி தூய ஆவியானவரின் துணையோடு இறை வார்த்தையை மக்களுக்கு போதிப்பவர்களே உண்மையான போதகர்கள் என்ற ஆழமான கருத்தை விளக்குகிறது. நம்மிடம் உள்ள எந்த ஒரு பொருளோ உறவோ அல்லது பதவியோ இயேசுவை விட மேலாக மாறினால் அதுவே நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாகும். மனித பலத்தால் மட்டுமே சுயநலத்தையும் உலக பற்றையும் வெல்ல முடியாது, ஆனால் கடவுளுடைய கிருபையையும் வல்லமையையும் நம்மை முழுமையாக மாற்றும் ஆற்றல் கொண்டவை. எனவே நாம் கடவுளை மட்டுமே பற்றி கொண்டு வாழ இறைவனின் துணையை வேண்டுவோம். மூவொரு இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.